கடந்த சில நாட்களாய் நாம் நானோ என்கிற தலைப்பிலே நாம் கேட்டோம். சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று படித்தோம். 17ஆம் அதிகாரம் சங்கீதம் 15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும்போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் சங்கீதம் 31:14 நானோ கர்த்தாவே யாரை நம்பியிருக்கிறேன், உம்மையே நான் நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று நாம் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்புறம் சங்கீதம் 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு நேற்றைய தினத்தில் சில நாட்கள் கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த நாளில் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் படிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 45ஆம் வசனத்தையும் 46ஆம் வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45-46 படிக்கும்படி கேட்டுக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ என்னிடத்தில் வருகிறாய், நானோ படிங்க, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் நான் வருகிறேன். 46 எல்லாரும் சேர்ந்து அந்த லைனை மட்டும் படிங்க பார்க்கலாம். இன்றைய தினம் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைய தினம், டுடே, இன்றைய தினம் நீ கையில் பட்டயத்தோடு வர்ற, ஈட்டியோடு வர்ற, கேடகத்தோடு வர்ற. 40 நாட்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை, நான் இதை விளக்க விரும்பலை. இந்த 2023ஆவது வருஷம் நமக்கு சில கோலியாத்துகள் நமக்கு எதிராக வருவார்கள். இந்த கோலியாத் எப்படி வருவான்னா, எதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெரியவனாக இருந்தான், அவன் கையில் என்ன இருந்துச்சுன்னா ஈட்டி இருந்தது, பட்டயம் இருந்தது, கேடகம் இருந்தது. நான் இதை கொஞ்சம் விவரிக்கல. இப்படி தான் வருவான் பிசாசு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருவான். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாதுன்னா, அவன் சொல்லுகிற காரியம், ஜனங்கள்லாம் பயந்தாலும் நானோ, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், நானோ படிங்க பார்க்கலாம், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில். அப்போ நான் எப்படி வர்றேன்னா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பட்டயத்தோடையோ ஈட்டியோடையோ கேடகத்தோடு வரல. நான் எப்படி வர்றேன், தேவனுடைய நாமத்தில் வரேன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்தில் போட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கள, கடைசியாக எப்படி ஜெபம் பண்ணி முடிப்பீங்க சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஏன் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க? ஏன் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி நம்மளே
அப்படி தான் நம்ம முடிக்கிறோம்ல. ஏன் இயேசுவின் நாமத்தில்? ஏன்னா அவருடைய நாமத்தில் ஒரு வல்லமை இருக்குது. ஆகவே தான் தாவீது ஒரு சின்ன வயதிலேயே 17 வயதிலேயே உன்னை புரிந்துக்கிட்டான். என்ன புரிந்துக்கிட்டான்னா, தேவனுடைய நாமத்தில் சில வல்லமை இருக்குது, சில காரியம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய நாமத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்களோடு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நான் 7 காரியம் வச்சுருக்கிறேன். ஆனால் நேரத்தை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஓகேவா? அவருடைய நாமத்தில் சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே நான் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரை நம்பி இருப்பார்கள்? உம்மை நம்பி இருக்கிறார்கள். ஏன் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னா, அவர் நாமத்தில் அவ்வளோ ஒரு பெரிய காரியம் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சிஸ்டருக்கு மலர்னு வச்சுருந்தாங்க, பேர் ரோஜான்னு வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டார், ஏன் உங்களுக்கு ரோஜான்னு பேர் வச்சுருக்குறாங்க? அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் பிறந்தப்போ நான் என்னை கொண்டு வந்து வச்ச அந்த பெட்டில் வந்து அங்கே ஒரு ரோஜா ஒரு 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 பூ வச்சுருந்தாங்க. நானும் அந்த ரோஜா கலர் மாதிரி இருந்தேன். அதனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, என்ன வச்சாங்க? ரோஜான்னு வச்சாங்க. நம்முடைய பெயர் நம்முடைய தன்மையை காண்பிக்கிறது. நம்முடைய பெயர் நம்முடைய தன்மையை காண்பிக்கிறது. சில வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சில நேரம் மேட்ச் இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய பெயர்களை கர்த்தர் மாற்றுவார், பெயர்களை மாற்றுவார். யாக்கோபு என்று சொல்லப்பட்ட நபருக்கு கர்த்தர் எப்படி பெயரை மாற்றினார்? இஸ்ரவேல். ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட நபருக்கு ஆபிரகாம் என்று கர்த்தர் பெயரை மாற்றுகிறார். அதே போல் நம்முடைய ஆண்டவர், அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அநேக பெயர்கள் உண்டு. அதிகாலை ஜபந்தான் இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயரை வைப்பீங்க, அல்லது உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பெயரை வைப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயரை வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும்படி கேட்குறேன். ஓகே, ரொம்ப ஃபேன்சியாக பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிடாதீங்க. ஒரே ஒரு காரியம்தான், பைபிளில் அந்த பெயர் இருக்கான்னு பார்த்து வைங்க. இதில் பைபிளில் அந்த பேர் இருக்கான்னு பார்த்து வைங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்து வைங்க. ஏன்னா நம்ம எல்லா காரியமும் வேதத்தில் இருந்து தான் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆமேன். ஆகவே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வல்லமை உண்டு, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் உண்டு. அதே போல் தேவனுக்கு எத்தனையோ பெயர்கள் என்று. ஆபிரகாம் தேவனை சொல்லும்போது சொல்லுகிறார், எல்ஷலாயின் தேவன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த தேவனின் நாமத்தில் அப்படி என்ன இருக்கிறது? மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம், முதலாவது மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நம்பர் 1, ஏன் இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்கிறோன்னா, இயேசுவின் நாமத்தில் பிசாசு நிற்க முடியாது. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆமேன். எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிசாசு நிற்க முடியாது. ஒரு விஷயம், இயேசு கனசரேத் கடல் அருகே அவங்க போன பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷன் அவன் நிர்வாணமாக இருந்தானா, எந்த துணியும் போடாமல் இருந்தானா. அது மாத்திரமில்லை, அவன் எங்கே வாழ்ந்தானா, வீட்டில் வாழல, ஆனால் எங்கே வாழ்ந்தானா, கல்லறையில் வாழ்ந்தானா. பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கான், அவன் கல்லறையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அது மாத்திரமில்லை, அவனும் பிசாசு பிடித்தவனாக இருந்தான். அந்த நபரை இயேசு போயிட்டுருக்கார். அந்த நபர், அந்த ஆள் இயேசுவை பார்த்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில், அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு இரங்கும்.
இப்போ பிசாசு இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நடுங்குவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். ஆகவே தான் நீங்கள் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசுன்னு பெயர் கேட்டால் பிசாசு அதிருவான், அவன் பயப்படுவான். காரணம், சிலுவையில் அவனை கர்த்தர் தோல் உரிச்சு விட்டார். அவனுக்கு இப்போ கர்த்தர் அவன் பாதாளத்தில் அவனுடைய கிரியை செய்வதற்காக சுற்றி திரிகிறான். ஆனால் கர்த்தர் அவனை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ முதலாவது அந்த ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை என்னன்னா, பிசாசுகளை ஜெயிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், உடனே அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. இரண்டாவது, உலகத்திலேயே ஒரே ஒரு நாமத்தில் மட்டும்தான் அற்புத சுகம் நடக்கும். அது எந்த நாமன்னா, இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே அற்புத சுகம் நடைபெறும். எதுவுமே இல்லை, எந்த காரியமும் இல்லை. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு அற்புத சுகத்தை தருகிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலே எழுதப்பட்ட காரியம் என்ன தெரியும்? 53 அதிகாரத்தில் மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரா என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் மேல் வந்தது. கடைசியில் இப்படி எழுதியிருக்கிறது, அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம். ஆமென், ஆமென். இரண்டாவது, ஏன் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன்னா, இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் அற்புத சுகம் உண்டு. அற்புத சுகம் உண்டு. அன்னைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் கண்ணு குருடாக இருக்குது, நான் போக வேண்டிய எல்லைக்கு நான் போக முடியல, இதே இடத்துல நான் மாட்டிக்கொண்டேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் கேட்குறான். அப்பொழுது இயேசு வந்து நீ சொஸ்தமாகன்னு சொன்னார். அவன் கண்கள் திறந்தது. எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, உடனே. உடனே. இரண்டாவது, ஏன் இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லணும்? ஏன் அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம்? ஏன் அன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு ஏன் சொன்னாருன்னா, அவருடைய நாமத்தில் மாத்திரம்தான் நமக்கு சுகம் உண்டு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல். மூன்றாவது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அது யாருடைய நாமம்? இயேசுவின் நாமத்தினால மாத்திரம்தான் ரட்சிப்பு. யார் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாயிலே அவர்கள் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ரட்சிப்பு.
உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ரட்சிப்பு. அவருடைய பெயரை அவர் பிறக்கும் பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த பெயரில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை ரட்சிப்பார். மூன்றாவது இந்த ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு. நான் சொல்கிறது எல்லாமே சொல்கிறேன். இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசு ஒருவர் மாத்திரமே இரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன். நம்ம இப்போ புரியுதுங்களா? நம்ம ஏன் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோன்னா, இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் பிதா நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். இப்போ இயேசுவின் நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாவி வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி, நீ இயேசுவின் நாமம்னு நீ கேட்டு நீ ஜெபத்தில் நீ எதையெல்லாம் கேட்குறையோ அதை பிதா நமக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற நாமம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். நேற்று தினத்தில் பேசிக்கொண்டிருந்த பொழுது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப அவங்க ஒரு கிராமங்களில் இருந்தவங்க. அப்போ அவங்க ஊருக்கு சாதுக்கள்லாம் வருவாங்க. அந்நாட்களில் சாதுக்கள்லாம் வருவாங்க. அந்த சாதுக்கள் என்னென்னா பெரிய தாடி வச்சுருப்பாங்களாம். ஓகே, சென்னையிலலாம் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் இன்னமும் இருக்கிறாங்க. தாடி வச்சுருப்பாங்க. அவங்க லைஃப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த தாடி இப்படியே தொட்டே பண்ணுவாங்க. சோதராம் சோதராம், இயேசுவே 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 இயேசுவே, இப்படி தான் இருப்பாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்போ ஒரு ஆறு இருந்துச்சான். அந்த ஆறு போகிறப்ப அவர் இந்த இந்த அந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறாரு. ஆற்றை கடந்து தான் போனால் தான் சர்ச்சுக்கு போக முடியும். இப்போ இந்த சாது என்ன பண்ணாராம், அந்த என்ன சொல்லுவாங்க, பரிசலா துடுப்பு இங்கே அந்த காரை ஒருத்தன் வருவானா, அவன் தான் அந்த பக்கம் கூட்டு போவானா, பரிசல்காரன். அந்த ஆள் வரலை, சர்ச்சுக்கு போகணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. என்ன பண்ணாராம், இந்த தாடியில் இயேசுவே 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 இயேசுவேன்னு அப்படியே கண்ணை மொழி சொல்லிகிட்டே இருந்தாராம். கண்ணை திறந்து பார்த்தா அந்த அக்கறையில் நிற்கிறாராம். சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாராம், நான் இங்கே வந்தது ஒரு அற்புதம், நான் எப்படி வந்தேனே தெரில, துடுப்புக்காரன் கிடையாது, இனி யாரும் இடத்துல, ஆனால் இயேசு என்னை கொண்டு வந்து அங்கே விட்டாருன்னு. சபை விசுவாசிகள் திரும்ப போய் பார்த்தாங்களாம். அவர் சொன்ன மாதிரியே அந்த இது இல்லை, எந்த மனுஷனும் கிடையாது, எப்படி வந்தாருன்னு தெரியல. அப்போ இயேசுவின் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எதை கேட்டாலும் அதை நமக்கு தர வல்ல. பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் முடங்கும்படிக்கு அறிக்கை பண்ணும்படி
நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லா நாமங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு சவாலாக இருக்கிறா? எந்த நபர் உங்களுக்கு சவாலாக இருக்கா? எந்த நோய் உங்களுக்கு சவாலாக இருக்குது? எந்த பிரச்சனை உங்களுக்கு சவாலாக இருக்குது? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமம் சகலத்தையும் முறியடிக்கிற நாமம். அதுவே என் இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன்மை. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை. சில நேரங்களிலே நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது ஒன்றுமே புரியலையா? ஒன்றும் கிடையாது. இயேசுவே சோதராம், 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 இயேசுவே, 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 இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே போங்க. உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் எண்ணங்களிலே அந்த பிரச்சனைலாம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் நம்முடைய நாமம், இயேசுவின் நாமம். அவர் உனக்கு பாதையை காட்டுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளில் கர்த்தர் அன்னைக்கு ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உன்னை தருவார். இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற சவால்களை கர்த்தர் மாற்றி இத்தனை நாட்களாய் சில மாதங்களாய் எதிர்த்து நின்ற கோலியாத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய கைகளிலே இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தாவீதாய் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு விடுதலை, உம்முடைய நாமமே எங்களுக்கு மகத்துவம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.